ஹாய் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோ ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மீஷோவில் வந்து மெயிலில் தான் அனுப்பிட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு. ஸோ உங்களுக்கு அப்படி மெயிலில் வரலன்னா இங்கே ஐ வாண்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டில் போய் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வந்து மெயிலில் அனுப்புவாங்க. ஸோ இப்போ புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னா அதை பேமெண்ட்டில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து சப்போர்ட்டில் போயிட்டு ஐ வாண்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்ளையர் பேனல் போயிட்டு நீங்கள் வந்துட்டு பேமெண்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் கொடுத்து நீங்கள் உங்கள் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீஷோ செல்லர் டேஷ்போர்டில் இருக்கும். நம்ம இப்போ ஹோம் பேஜுக்கு போய்க்கலாம். ஸோ நம்ம இப்போ மீஷோ செல்லர் பேனல் ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க, சென்டர்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எதை வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேமெண்ட் ஓவர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நேராக பாருங்கள், சைடில் டவுன்லோட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இயர் அப்புறம் மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் இயர் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே 2022 அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து செலக்ட் மந்த்தை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஜனவரி வேணுமா, பிப்ரவரி வேணுமா, மார்ச் வேணுமா, ஏப்ரல் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1வது மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்டில் வந்து நம்ம இப்போ இது 5வது மாதம். ஸோ ஏப்ரல் மந்த்துக்குள்ளே தான் நம்மளுக்கு வேணும். ஸோ ஏப்ரல் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதத்துக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் கொடுத்தோன்னே கீழே பாருங்கள், ஒரு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. அதை ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ அந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்டும் இதிலே வந்துடும். ஸோ டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலை உங்கள் ஆடிட்டருக்கு அப்படியே அனுப்பி வச்சிடலாம். ஸோ மெயில் மூலமாக அனுப்பலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம். நீங்கள் எது மூலமாவது நீங்கள் அனுப்பி உங்கள் ஆடிட்டருக்கு நீங்கள் இதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க மந்த்லி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மீஷோவில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.